அனைத்துலக உயிரோடை தமிழ் IELC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கலை நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு இணைகின்றார். வணக்கம் அரசவர்களே. வணக்கம் நானி. அனைத்துலக உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பருந்த வணக்கம். உங்களுக்கும் அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இன்று அரசியல் கலை நிகழ்ச்சியில் இலங்கை தீவில் தமிழர் தாயகத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், மீனவர்கள் தொடர்பாக அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் அடிக்கடி பேசிக்கொண்டு வந்திருக்கின்றோம். எப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும்பொழுது தொடர்ச்சியாக அந்த சிக்கல்கள் இருக்கின்றன. ஆனால் மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை தொடர்பாக நீங்கள் என்ன அறிந்தீர்கள் என்று கூறுவீர்களா? என்று சொன்னால், தொடர்ச்சியாக வடபகுதி கடல்களில் இந்திய மீனவர்கள் தொடர்ச்சியாக வந்து தமிழ் மக்களின் வளங்களை அள்ளிக்கொண்டு போறது, தாக்குதல் நடத்துவது என்று சொல்லி இது தொடர்கதையாகவே இருக்கின்றது. இதை இலங்கை அரசாங்கம் தங்கள டிப்ளமேட்டிக் ராஜதந்திர ரீதியான உறவுகளை பாதிக்கக்கூடாது, அது தமிழ் மக்களுடைய பலம்தானே என்று விட்டு அவர்கள் பேசாமல் இருந்து விடுவதுண்டு. அனுர குண்டரசநாயக்கா இந்தியாவுக்கு போன போதும் அது தொடர்பாக பேசுவார் என்றால் அவர் அதை தொடர்பாக பேசவில்லை. இந்தியாவுக்கு இந்திய மீனவர்களுக்கு இது அவர்களுக்கு உழைக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கின்றது. இந்திய அரசியல்வாதிகளும் அதுக்கு உடந்தை. இந்த நிலையில் தான் இந்த வாரம் வந்து பலாலி கடலில் இருந்து பலாலி வடக்கில் 15 கடல் மைல் தொலைவில் மீன் பிடித்துக் கொண்டு நின்ற 3 பேரை 5 பேர் கொண்ட தமிழகத்தின் மீன் பிடிக்கிற குழு வந்து வாளால் வெட்டியும் பெட்ரோல் குண்டுகளால் எறிந்தும் தாக்குதல் நடத்தியதாகவும், அதில் ஒருவரை கைது செய்து இந்தியாவுக்கு கொண்டு போனதாகவும் 2 தப்பி வந்ததாகவும் தகவல்கள் வந்திருக்கின்றன. உண்மையில் அதில் என்ன நடந்தது என்ற தொடர்பான முழுமையான விசாரணைகள் இல்லை. இருந்தாலும் உண்மையில் இந்த 15 கடல் மைலுக்குள் என்றால் இலங்கை கடற்பரப்புக்குள் வந்து தமிழக மீனவர்கள் கைது செய்து கொண்டு அல்லது தாக்குதல் நடத்துவார்களா என்றால் அது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. இது தொடர்பில் மீன்பிடித்துறை அமைச்சர் சந்திரசேகரன் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார், தான் பேசுவதாக கூறியிருக்கின்றார். அதே சமயம் நாமல் ராஜபக்ஷவும் இது தொடர்பாக தனது கண்டனங்களையும் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது இந்த தமிழக வடபகுதி மீனவர்கள் தொடர்ச்சியாக இவ்வாறான வன்முறைகளையும் இவ்வாறான ஒடுக்குமுறைகளையும் சந்தித்து வருவதாகவும் கூறியிருக்கின்றார் இது தொடர்பாக. ஆனால் இது என்ன நடந்தது என்றாலும் உண்மையில் அதை அவ்வாறான ஒரு பாதிப்புகள் மற்றும் இந்திய மீனவர்கள் அதாவது வடபகுதி கடலுக்குள் வந்து மீன் பிடிப்பதை முதலில் முற்றாக தடை செய்ய வேண்டும் இவர்கள், அல்லது அதுக்கு தமிழ் மீனவர்களுக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டும். கடற்படை பாதுகாப்பும் வழங்குவதாக இல்லை, அல்லது கடற்படையினர் இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்துவதாகவும் இல்லை. இந்தியாவும் அதை மறைமுகமாக விட்டிருக்கின்றது. இந்த விவகாரம் தொடர்பில் புலம்பெயர் தேசத்து அமைப்புகளோ அல்லது கட்சிகளோ எதையும் வாயை திறப்பதில்லை. அதே போலதான் தாயகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளும் அதை வாயை திறப்பதில்லை. அவர்கள் தனியாக இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றம் தொடர்பாக அந்த ஊடகத்தை ஏமாற்றுவதற்காக அதை பேசிவிட்டு போகிறார்களே தவிர தற்போதைய நிலைமை, தமிழ் மக்களின் வாழ்வாதாரம், அது தொடர்பாக எந்த கருத்தையும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் மேற்கொண்டதாக தெரியவில்லை. இது தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. தற்போதைய நிலையில் உங்களுக்கு தெரியும், மீன் பிடிக்கிறது எல்லாம் மிகவும் ஒரு நெருக்கடியான நிலைமையாக மாறிக்கொண்டிருக்கிறது. என்னென்று சொன்னால், பல நாடுகளில் இப்போது மீன் பிடிக்கவே முடியாத ஒரு நிலை என்றால், வள்ளங்களை கடலுக்கு கொண்டு போக முடியாது, டீசல் விலையேற்றம், பெட்ரோல் விலையேற்றம் என்று சொல்லி அந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இனி தமிழக மீனவர்கள் வந்து இலங்கை கடற்பரப்புக்கு வந்து இருந்தால் அவர்களுக்கும் தொழில் பாதிப்புகள் ஏற்படும். பெருமளவானவர்களை இப்போது வளைகுடா நாடுகளிலிருந்து திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இப்ப அங்கும் வேலை இல்லா திண்டாட்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள் வரும் போது அவர்கள் ஈழத்தமிழ் மக்களின் வளங்களை சுரண்டுவதற்கும் கொள்ளையடிப்பதற்கும் தான் வருவார்கள். ஆனால் அதற்குரிய பாதுகாப்பு என்றது அறவே இல்லை என்ற ஒரு நிலையில், ஒரு உதாரணமா நீங்க பார்த்தீங்கன்னா 2 சிங்கள கட்சிகள் குரல் கொடுத்தது தவிர இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற இந்த அமைப்புகளோ யாருமோ திரும்பியும் பார்க்கவில்லை என்றதுதான் இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டியது. அது உண்மையில் என்னன்னு சொன்னால் அது அவர்கள் ஒரு போலியாக இயங்குகிறார்கள். அது
என்ன நடந்ததோ இல்லையோ, முதலில் நீங்கள் ஒரு தாக்குதல் நடத்தியதை பற்றி, அதாவது நாமல் ராஜபக்சவின் ட்வீட்ல வந்து காவல்துறைக்கு முன்னால் வைத்து தாக்கியதாகவும் அவர்கள் அதை தடுக்காமல் நின்றதாகவும் கூறியிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், இன்னொரு நாட்டின் மீனவரை இன்னொரு நாட்டுக்கு வந்து கைது செய்து கொண்டு போனது. இப்ப என்னென்னு சொன்னால், இப்ப இது தொடர்பாக எங்கட தளத்திலும் வந்து பலர் இது தொடர்பாக கதையுங்கள் என்று கேட்டிருந்தார்கள். அப்ப மீனவர் பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்கின்ற பிரச்சனை. அதை இன்று வரையில் நாங்கள் இதுவரையில் இந்த ILC இலக்கில் எத்தனையோ தடவைகள் சொல்லி இருக்கணும். அந்த அமைப்புகள் என்று இருக்கிறவர்கள் இன்று வரையிலும் அதை திரும்பி கூட பார்க்கவில்லை என்றும் போலியானவை என்றது உங்களுக்கு தெரிகிறது. நான் இதை திருப்ப கூறுகிறேன். மக்களுக்கு முன்பு இந்த போலியான அமைப்புகள், போலியான கட்சிகளை நீங்கள் இனியும் நம்பி உங்கள் குழந்தைகளையோ உங்கள் பிள்ளைகளையோ உங்கள் நேரத்தை இந்த அமைப்புகளிடமும் இந்த இதுகளிடமும் உங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள் என்பதுதான் உண்மையில். ஏனென்றால் இதெல்லாம் உங்களுக்கு நேரடியாக நீங்கள் கண்ணால் பார்க்கிறீர்கள் என்ன செய்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையாக லாபியிங் செய்யறதுக்கே நேரம் போதாது. இதெல்லாம் ஒரு சின்ன விடயம். இது அங்கே இருப்பவர்கள், சின்ன அடிமட்டத்தில் இருப்பவர்கள் பார்க்க வேண்டிய விடயங்கள். அதனால்தான் அவர்கள் அதை பார்ப்பதில்லை என்று நான் நினைக்கின்றேன். இப்ப நீங்கள் இந்த ஈழத்தமிழ் மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று நீங்கள் அரசுகளை நீங்களே இந்த வானொலியில் கிட்டத்தட்ட நாங்கள் 4-5 ஆண்டுகளாக பேசிக்கொண்டு வருகின்றோம். இந்த மீனவர்கள் தொடர்பாக அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், அவர்களுடைய வளங்களை இந்தியாவிலிருந்து வந்து சுரண்டி கொண்டு போகிறார் என்ற விடயங்களை நீங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்திருந்தீர்கள். இதுக்கு உண்மையாக அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். இலங்கை அரசாங்கம் அதற்கான பாதுகாப்பு கொடுக்கும். ஆனால் அவர்கள் அதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுப்பதில்லை. ஏனென்றால் 2 இனங்களுக்கும், அதாவது இந்திய மீனவர்களுக்கும் ஈழத்தமிழ் மீனவர்களுக்கும் இடையில் ஒரு பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டமாக இருந்தது. அப்படி இருந்தால்தான் அவர்களுடைய விடயங்களை சாதிக்கலாம். இங்கே 2 விதமாக பார்க்கப்படுகின்றன. ஒன்று இந்த நான் இப்போ கூறிய விடயம், இன்னும் ஒன்று ஒரு தனிப்பட்ட கடற்கொள்ளை என்று கூட கூறுகிறார்கள். அந்த விடயங்கள் தெளிவாக வந்த பின்பு நாங்கள் மேலதிகமான விடயங்களை கொண்டு வரலாம். ஆனால் இருந்தாலும் அரசாங்கம் ஈழத்தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். ஈழத்தமிழர்களுடைய பலத்தை சுரண்டுவதற்கு எந்த ஒரு காலத்திலும் அனுமதிக்க முடியாது. எந்த நாட்டிலும் அனுமதிக்க மாட்டார்கள். உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்திலும் கூட பிரெக்சிட் நடந்த பொழுது பிரான்சுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடந்தது. எங்கே அவர்களுடைய எல்லை இருக்கின்ற விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டது. இந்த விடயங்கள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயத்தை எடுக்காதன் பிரகாரம் தான் இப்படி இந்த கடற்கொள்ளையர்கள் கூட வருவது. அவர்கள் என்ன காரணத்துக்கு வாரார்களோ என்று சொல்லுங்களால் சொல்ல முடியாது. இதுதான் உண்மையான நிலைமை. இதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, இப்ப நீங்கள் சொன்னீர்கள் கடற்தொழில் அமைச்சர் கூட இது தொடர்பாக கூறியிருக்கின்றார், நாமல் ராஜபக்சா கூறியிருக்கிறார். ஏதாவது நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இலங்கை அரசாங்கத்துக்கு தமிழர்கள் பிரச்சனை, இது தமிழர்கள் கடல் வளம். அப்ப தமிழர்களே உண்மையில் அவர்கள் கண்டனத்தை தான் தெரிவிக்கிறார். கண்டனத்தையாவது தெரிவிக்கிறார். ஒரு தமிழ் கட்சி கண்டனம் தெரிவித்ததை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு தமிழ் அமைப்புகள், இங்க இருக்கிற அமைப்புகள் கண்டனம் தெரிவித்தது, அறிக்கை வெளியிட்டதை இதுவரையில கேள்விப்பட்டிருக்கலாம். இந்திய மீனவர் செய்கிற அநியாயம், அந்த மக்களுக்கு செய்கிற துன்பங்கள், துயரங்களுக்கு எதிராக சேர்ந்து என்னென்று இப்ப நாங்கள் இப்ப நாமல் ராஜபக்சா எழுதுறார் என்று சொன்னால், இப்ப அது நாமல் ராஜபக்சா வேற, இது வந்து ஒரு இனத்தின் துன்பத்தை வடபகுதி மீனவர் என்றே எழுதுகிறார். இதில் அதுக்கான நான் நாமல் ராஜபக்சா தூக்கி கதைக்கவில்லை. இவர்களை, இந்த அமைப்புகளை விட அது மிக வெக்கங்கட்ட வேலையாக இருக்கின்றது. ஆனால் இந்த அமைப்புகளில் இருக்கிறார்கள் என்று சொல்பவர்களுக்கு இது ஒரு வெக்கம் கட்ட வேலையாக இருக்கிறது. அதான் நான் சொல்றேன், கூட பிள்ளைகளையோ குழந்தைகளையோ இந்த வெக்கம் கட்ட அமைப்புகள்ல இருந்து விலத்துங்கள். இதுகள்ல இருந்து என்றால் இப்படியான ஒரு நிலைமை வரும்போது நாளைக்கு 4 பேர் கேட்பாங்க. இப்ப அமெரிக்காவில் இருக்கிறது போல ஜனநாயக நாடுனா கேள்வி கேட்க சொல்லுவாங்க. நீங்கள் முதலாவது கேள்வியை கேட்பாங்க. உண்ட மக்கள் இவ்வளவு துன்பம் படைக்க நீ அமைப்பு, இது தேசியம், தன்னாட்சி அதிகாரம் என்றெல்லாம் தொண்டகளிய கத்துறீங்களே, நீங்கள் அந்த சனத்துக்காக ஏதாவது குரல் கொடுத்தீங்களோன்னு கேட்பாங்க. இங்க எத்தனை போராட்டம் நடத்தீங்கன்னு கேட்பாங்க. இங்க பொங்கல் பானை வச்சீங்கள், வேட்டியை கட்டுறீங்கள், மாலையை போட்டீங்கள், அது அங்க அதைத்தான் செய்தீங்களன்னு போய் சொல்ல போறீங்களா? அதுதான் மிக முக்கிய. இலங்கை அரசு இதுக்கு உண்மையா பாதுகாப்பு கொடுக்காது. என்று சொன்னால் இலங்கை அரசு சைனாவையும் இந்தியாவையும் பேலன்ஸ் பண்ண நிக்கிறாங்க அவங்க. ஏன்னா இப்ப சைனாண்ட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அம்பாந்தோட்டையில இருக்கிற $3.7 பில்லியன் அந்த ரிஃபைனரி, அது இன்னும் அந்த காசு கொடுக்கப்படாமல் இருக்கிறது. இன்னும் ஒரு மாதம் செல்லும்னா அது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில இழுபறி. இப்ப இந்தியாவை
பிரஸ் பண்ணி பிடிக்கிறது என்று சொன்னால் அதை பிடிச்சா இலங்கை இதுல கொஞ்சம் விட்டு தரம் என்று சொல்லி, ஏன்டா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 500 கோடி இலங்கையிலிருந்து போகுது மீன்வளம். அதை இழந்தா இந்திய பொருளாதாரத்துக்கு பெரிய ஒரு இழப்பு. அவ்வளவு தமிழற்ற பொருளாதாரம். அப்ப ஆனால் அதை இலங்கை அரசு தனக்கு லாபமாக போறது தமிழற்ற நிலம் தானே, போறது தமிழற்ற கடல் தானே, போறது தமிழற்ற சொத்து தானே என்றால் இலங்கைக்கு அது ஒரு சாதகமான நிலை. அதை தட்டி கேட்க வேண்டிய நாங்கள் தான். நீங்கள் கூறுவது போல் நாமல் ராஜபக்ஷ கூறுவது சந்தர்ப்பவாதி, அவ்வளவுதான் அவர் கூறுகிறார். ஆனால் தமிழ் மக்களுடைய பிரச்சனை. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்பு எனக்கு இல்லை, எங்களுடைய அமைப்புகள் மத்தியில் இல்லை. நான் உண்மையை கூறுகிறேன். ஏனென்றால் அதற்கு ஒரு தரம் வேணும், துறைசார் நிபுணர்கள் வேண்டும். இதை நான் அடிக்கடி கூறியிருக்கின்றேன். அந்த துறையில் இதற்கான நிபுணத்துவம் இவர்களிடம் இல்லை அரசுகளே. நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். நீங்கள் கூறுவது போல் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளை அனுப்பி அவர்களாக தனியாக இயங்குவதற்கு ஒரு வழியை அவர்களுடைய பெற்றோர்கள் உதவி வழங்குவார்களாக இருந்தால் அது சிறப்பாக இருக்கும். சரி, இப்ப இந்த ஈழத்தமிழர்களுடைய இந்த பிரச்சனை தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது, தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக அகதி தஞ்சம் கோரி அங்கிருந்து மீண்டும் இலங்கைக்கு திரும்புவதற்கு, தமிழர் தாயகத்தை திரும்புவதற்கு முயற்சி எடுத்த பொழுது அங்கே சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக நீங்கள் என்ன அறிந்தீர்கள்? ஏன் இந்த நிலைமை? இதுவும் வந்து சொல்லுவார்கள் நாமல் ராஜபக்ஷாவுக்காக கலைக்கிறேன் என்று சொல்லி. என்னென்று சொன்னால், இதுவும் என்ன பிரச்சனை என்று சொன்னால், தமிழகத்தில நடந்த போராட்டம் தொடர்பாக ஆங்கில நாளிதழ் ஒன்று கொண்டு வந்திருக்கின்றது. தமிழகத்தில் 37 வயதான இலங்கை தமிழ் நபர் ஒருவர் இந்தியாவில் 25 ஆண்டுகளாக வசித்த பிறகு தன்னை இலங்கைக்கு நாடு கடத்த கோரி ஆட்சியாளர் அலுவலகத்தின் வெளியே போராட்டம் நடத்தியது இந்த சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகி இருக்கிறது என்று சொல்லியும், என் வாழ்க்கை ஒரு அனாதையின் வாழ்க்கை போன்றது என்று அந்த நபர் தனது வேண்டுகோளை விடுத்து கதறி அழுதது அதை நாமல் ராஜபக்ஷ தனது எக்ஸ் தளத்தில பதிவிட்டிருக்கிறார் என்று சொல்லியும், அதை சண்டே டைம்ஸ் போட்டிருக்கிறது. தமிழகத்து ஆட்சியாளர் அலுவலகத்து வெளியே நடந்த போராட்டம் இலங்கை அகதி ஒரு இளைஞன் தனது எதிர்காலத்துக்காக மன்றாடுவதை பார்ப்பது நெஞ்சை நெருக்குகிறது என்று சொல்லியும், தமிழகத்தில் உள்ள இலங்கை வம்சாவளி அகதிகளின் நிலைமை ஆழ்ந்த கவலை அளிக்கிறது என்று சொல்லியும், அடையாளத்தின் காரணமாக மேலும் பல இளம் உயிர்கள் பலியாவதை நாம் அனுமதிக்க முடியாது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இந்த இளைஞரின் பாதுகாப்பாக தாயகம் திரும்புவதை உறுதி செய்ய வெளிவிவகார அமைச்சர் விஜயகரத் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பல பத்தாண்டுகளுக்கு என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், இதுல நாங்கள் இப்ப அவங்க சிங்களவர்கள் எல்லாம் இப்ப இதுக்குள்ள ஏன் வருகிறார்கள் என்று சொன்னால், இப்ப உங்களுக்கு இதுல ஒன்று விளங்குகிறது என்னென்று சொன்னால், ஏன் இப்ப அனுரகுமார திசாநாயக்காவுக்கு யாழ்ப்பாணத்தில் அவ்வளவு வரவேற்பு இருக்கிறது, ஏன் சிங்கள கட்சிகளுக்கு அவ்வளவு வரவேற்பு இருக்கிறது, இதுதான் பிரச்சனை. இப்ப பாருங்கள், இந்த 25 இப்படியானதுகள் கூட நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இங்க இருந்து கொண்டு இப்படியானதை தேடி பிடித்து இதுகளுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தீர்களா? இங்க தூதரகங்கள் அமைப்புகள் இருக்கின்றன, ஏதாவது ஒரு நடவடிக்கை இல்ல. செய்ததைத்தான் திருப்பி திருப்பி செய்கிறீர்கள். அங்க தொடர்ந்துக்கின்றது அல்லது மாட்டவாய் கொடுக்கிறது, ஆட்டவாய் கொடுத்ததையே கொடுத்து கொண்டிருக்கிறதே தவிர ஒரு ராஜதந்திர ரீதியாகவோ அந்த மக்களுக்குள்ள பிரச்சனையோ ஒரு நாளிடம் பெயர்ந்தவர்களை மீளக்குடியமர்த்துவது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இப்ப இதுகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், அதுதான் பெரிய முக்கியம். இந்த இடத்தை நாங்கள் விடுகின்ற ஒவ்வொரு இடத்தையும் அவர்கள் கைப்பற்றுகிறார்கள், சிங்கள நாளேடுகள் கொண்டு வருகின்றன. ஏன் மீன்பிடி பிரச்சனை கூட எவ்வளவு வளம் போகிறது என்பதை சிங்களவர்கள் தான் அதை கொண்டு வரார்கள், சிங்களவர்கள் தான் அதை வெளியில் கொண்டு வருகிறார்கள். தமிழர்கள் எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றன, எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், இங்கெல்லாம் இருக்கிறார்கள். இங்கே பிரித்தானியாவுக்கு எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றன. அவர்கள் அங்க இருக்கிற தமிழ் மக்கள நிலத்தையும் ஆகாயத்தையும் கடலையும் இந்தியாவுக்கு விற்கிறதா, அதுதான் அவன் திட்டம். இங்க இருக்கிற திட்டம் அதுதான். வித்தால் என்ன சில தாங்கள் சுகமாக போய் இந்தியாவில சுற்றுலா பயணம் செய்துட்டு வரலாம் என்று யோசிக்கிறார்களோ தெரியாது. அதுதான் அவர்களோட திட்டமாக இருக்கிறது. அப்ப இதுவும் அடுத்த நிலைமையாக இருக்கிறது. இப்ப தமிழகத்துல ஒரு தமிழகத்திற்கும் ஈழத்தமிழ் மக்களுக்கும் இடையிலான உறவுகள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதற்கு இது ரெண்டும் ஒரு அல்லது தமிழகம் ஈழத்தமிழர்களை எவ்வாறு நடத்துகிறது என்பதற்கு இது இந்தியாவும் எவ்வாறு நடத்துகிறது என்பதற்கு இது ஒரு
இது ரெண்டும் ஒரு உதாரணமாகத்தான் பார்க்கலாம். அதை சிங்களம் தனது கையில் எடுத்திருக்கின்றது. பிரச்சார நடவடிக்கைகளுக்காக கூட இருக்கலாம், அது வேறு விடயம். ஆனால் இப்ப இப்ப ஆங்கில பத்திரிகைகள் வரும்போது வெளியில எப்படி பார்ப்பாங்க என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், வெளியில இந்த செய்தி வந்து இன்னொரு விதமாகத்தான் போகும். இந்த செய்தி இப்ப இது இந்த இந்தியாவின் இப்ப தேர்தல் வருகிறது. ஆனால் யாழ்ப்பாணத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் விஜய்க்கு ஒரு பக்கம் நோட்டீஸ், சீமானுக்கு ஒரு பக்கம் நோட்டீஸ் என்று அதையும் சண்டே டைம் போட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் கீழே ஒரு வசனத்தை எழுதியிருக்கிறாங்க, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எங்கள் ஒருத்தருக்குமே வாக்குரிமை இல்லை, இது தமிழக மக்களின் வாக்குரிமை, தமிழக மக்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கான அவர்கள் தாதை தேர்வு செய்வது. இப்ப அமெரிக்காவில பில் கிளின்டன் என்ன சொல்கிறார், பெட்ரோல் ஸ்டேஷன்லும் மளிகை கடையிலும் தான் உங்களோட வாக்குகளை தீர்மானிப்பாங்க. பெட்ரோல் ஸ்டேஷன்ல ஒரு கலன் எவ்வளவு விலை ஏறுதோ இல்லை என்ற மாதிரி. அதே போல அந்த மக்களின் நீங்களேன் போறீங்கள் என்று அவன் கூட கடைசியா கீழே போட்டிருக்காங்க நோட்டீஸ் எல்லாம் ஒட்டி கிடக்கு, எல்லாம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அது அந்த மக்களின் உரிமை. இப்ப ரஷ்யா வந்து அமெரிக்காவில் இருக்கிற தேர்தலை மனிப்புலேட் பண்ணான்னு சொல்வார். ஒரு நாட்டுக்குள் தலையிடுவது என்று சொல்லுவார். தலையிடுவது பிரச்சனை இல்லை, தலையிடலாம். இப்ப ஈரான் பிரச்சனைக்கு அமெரிக்கா தலையிடுகிறது, உக்ரைன் பிரச்சனைக்கு ரஷ்யா தலையிடுகிறோம். நாங்க பலமா இருக்கணும், தலையிட நேரடியா தலையிடணும். நேரடியா அந்த பலம் இருக்கிறோம். இந்தியாவில நேர போய் ஆட்சியை மாற்றத்துக்கு பலம் எங்கள்கிட்ட இருக்கும். இந்தியாவை எதிர்த்து, இந்தியா ஒன்றியத்தை எதிர்த்து களமாடி ஆட்சியை மாற்ற இருக்கும். இருக்கிறதையும் கெடுத்து போட்டு ஏனென்று சொன்னால் எதிரியாக மாறிக்கொண்டிருப்பார்கள் என்றால் எந்த ஒரு வார கட்சியோடும் நாங்கள் நல்ல உறவை வளர்க்க முடியாது. அது ஒரு பிரச்சனை. அதை விடுதலை புலிகள் கவனமாக கையாண்டிருந்தார்கள். அதைத்தான் தாசிஸ் மாஸ்டர் அவர்களும் கூறினார், யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களோடு நாங்கள் இணைந்து செயல்பட வேண்டும். அவ்வாறான ஒரு என்றால் அவர்களுடைய நாடு வேறு, எங்களுடைய நாடு வேறு. உறவு நிலை நாங்கள் எங்களை பொறுத்தது எப்படி நாங்கள் அதை கையாள வேண்டும் என்பதை, இதுதான் அந்த ராஜதந்திரம் என்று சொல்லுவார்கள் இல்லையா. வெற்றை சரியாக கையாளவில்லை என்றால் தொடர்ந்தும் தமிழர்களுக்குத்தான், ஈழத்தமிழர்களுக்குத்தான் பின்னடைவாக இருக்கின்ற என்று கூறிக்கொண்டு, இனி உங்களுக்கு தெரியும் தமிழரசு கட்சி சமீபத்தில் தந்தை செல்வாவுக்கு 50வது நினைவேந்தல் நடந்த பொழுது GL பீரிஸ் அவர்களை அழைத்திருந்தார். அப்பொழுது நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியை உரையாடும் பொழுது கூறியிருந்தேன், ஒஸ்லோ தீர்மானம் தொடர்பாகவும் கூட GL பீரிஸ் அவர்கள் விடுதலை புலிகளுக்கு ஒரு பரிசை கொடுத்து சென்றிருந்தார்கள். அந்த டைமிங்கை பார்க்கும் பொழுது எனக்கு இதில் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கிறது. தமிழரசு கட்சி இங்கே இரண்டு தரப்பினரையும் ஒரே நேரத்தில் கொண்டு வந்து கருத்துக்களை கூறுவதற்கான ஒரு தளத்தை அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள் என்று சிந்திக்க தோன்றுகிறது. ஏன் நான் அப்படி கூறுகிறேன் என்றால், எரிக் சொலேம் அவர்கள் ஒரு செவி என்று கொடுத்திருக்கின்றார். அப்ப அந்த ரெண்டு விடயத்தையும் பார்க்கும் பொழுது, ஓஹோ, இங்கே தமிழரசு கட்சியினுடைய சூத்திரதாரி இருக்கிறார் இல்லையா, அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த விடயங்களை நடத்தி இருக்கிறார் போல் இருக்கின்றது. GL பீரிஸ் அவர்கள் என்ன கூறினார் என்ற முதலை கூறுவீர்களா? அதாவது GL பீரிஸின் சுருக்கமான கருத்து என்னவென்று சொன்னால், அதாவது தாங்கள் தீர்வை ஒன்றை கொண்டு வந்ததாகவும், விடுதலை புலிகள் தாங்கள் பலமாக இருந்தோம், தாங்கள் மிகவும் பலமாக இருக்கிறோம், தாங்கள் இதைவிட மேலதிகமாக தாங்கள் நாட்டை தமிழீழத்தை கைப்பற்றுவோம் என்று ஓவர் கான்பிடன்ட் என்ற மாதிரி கதைச்சு. ஆனால் எரிக் சொல்கையும் கதைக்கும் போது அவர் இரண்டு விடயங்களை கதைத்தார். ஒன்று, அந்த விடுதலை புலிகளை அவரும் என்னென்று சொன்னால், அதாவது சிலர் என்னிடம் கூட கேளுங்கள் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் படிக்காதவர்கள் அப்படி என்றெல்லாம் அந்த இன்டர்வியூல பேசி இருக்கிறார் எரிக் சொல்கை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் படித்தவர்கள் அமெரிக்காவில் உங்க எல்லாம் என்ன செய்கிறீர்கள் என்று உலகம் பார்த்து கொண்டுதான் இருக்கு. இன்றைக்கு ICC வந்து தான் கலைக்க போறேன்னு சொல்லிட்டு, ஏனென்று சொன்னால் ரஷ்யாவையும் இஸ்ரேலையும் கூப்பிட்டால் அவர் ரெண்டு பேர் மீதும் பிடியாணை பிறக்கப்பட்டிருக்கிறோம். அவர் ரெண்டு பேரையும் விளையாட்டு கூப்பிட்டீங்கள் என்று சொன்னால் நாங்கள் எங்க ICC கலைக்கிறோம் என்று சொல்லி, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று தெரிகிறோம். அதை விட நாங்கள் இவ்வளவு பெருசாகத்தான் இருந்தோம். எரிக் சொல்கையும் ஒன்றை சொல்லி இருக்கிறார். அதாவது பேச்சு ஆரம்பிப்பதற்கு முன்னர் விடுதலை புலிகள் பீக்கில் இருந்தார்கள், கட்டுநாயக்கா வான்படை தளத்தை தாக்கினார்கள், இலங்கையின் பொருளாதாரம் முடங்கிறது என்று சொன்ன. இப்ப இருக்கிறத விட, இப்ப நீங்க உலகத்தில பொருளாதார உளவு முடங்கி இருக்கின்றது தெரியும், அதை விட மோசமாக இருந்தது என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாது ஆணவரை மீட்டிருந்தார்கள். இலங்கை அரசு கடும் அழுத்தத்தின் கீழ் இருக்க போதுதான் பேச்சுவார்த்தை. உண்மைதான். விடுதலை புலிகள் GL பீரிஸ் நீங்க சொல்வது போல விடுதலை புலிகள் தங்கள் பலத்தில் நம்பிக்கையா இருந்தாண்டா அது நம்பிக்கையா தான் இருந்தார்கள், அவர்கள் பலமாகத்தான் இருந்தார்கள். ஆனால்
பிரச்சனை எங்க வந்தது என்று சொன்னால் போர் நிறுத்த கண்காணிப்பு குழு என்று கொண்டு வந்து அவர்களின் ஊடாக ஆயுத கட்டுப்பாடுகள் என்று சொல்லி விடுதலை இன்னொன்றை சொல்கிறேன், விடுதலை புலிகள் கூறினவர்கள் இலங்கை அரசாங்கத்தை பலப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் போர் நிறுத்தம் இருக்கும் போது ஒரு தரப்பு இன்னொரு தரப்பையும் பலப்படுத்தக்கூடாது. ஆனால் ரணில் விக்ரமசிங்க அதை மறுத்தார். என்றால் நாங்கள் பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நவீன உலகத்தின் இராணுவத்தினருக்கு இணையாக எங்கள் இராணுவத்தை பலப்படுத்த வேண்டும். அங்கே உடைவு ஆரம்பமாகிவிட்டது என்று அவர் கூறினார். அதே சமயம் விடுதலை புலிகளுக்கு வந்த கடல் கப்பல்கள் வள்ளங்களை எல்லாம் தாக்கி அளிக்க தொடங்கினார்கள். அப்போதே அப்படி இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மத்தியஸ்தம் வகிக்கிறது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும். அதுக்காண்டி பாகிஸ்தான் அமெரிக்கா வலுப்படுத்துகிறது, ஈரான் வலுப்படுத்துகிறது என்று அதுக்கு போகவில்லை. அதை விட்டுவிட்டது அவர்கள். நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று. அதுக்கான ஈரானியை தடுக்கவில்லை. ஈரானுக்கு கடல் முற்றுகை இருந்த போது இப்போது பாகிஸ்தான் என்ன செய்து விட்டது என்று சொன்னால் 6 தரை வழியை திறந்திருக்கிறது. 6 3000 கண்டெய்னரும் போய்கொண்டிருக்கிறது. அப்ப அவங்க பலப்படுத்துறதை அவங்க விடுறாங்க. அதே மாதிரி போர் நிறுத்த கண்காணிப்பு குழு இலங்கை பலப்படுத்தும் என்று சொன்னால் விடுதலை புலிகளையும் விடுத்திருந்தார்கள் என்றால் இல்லை. ஆனால் அது திட்டமிட்டு இவர்கள் அளித்தது. இன்று மேற்குலக நாடுகள் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதைத்தான் எரிக் சொல்கை மூலமாக செய்தார்கள். அப்போது அவர் கூறினார், தங்களை முதலில் அவர்கள் கேட்கும் போது முதலில் ஆரம்பித்தது எப்படி என்று சொன்னால் விடுதலை புலிகளின் பேச்சாளர் அண்டன் பாலசிங்கம் அவர்கள், தேசத்தின் குரல் பாலசிங்கம் அவர்கள் தண்ணியில் சிக்கப்பட்டிருந்த நேரத்தில் அவரை வெளியில் கொண்டு வருவதற்கு அவருக்கு டயாலிசிஸ் பேஷண்ட், அவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அல்லது டயாலிசிஸ் செய்யணும், அவரை வெளியே கொண்டு வருவதற்கு சந்திரிகாவிடம் கேட்கப்பட்டது. சந்திரிகா தங்களிடம் தொடர்பு கொண்டதாகும். ஆனால் சந்திரிகா வைத்த நிபந்தனை என்னவென்று சொன்னால், நாங்கள் விடுவோம், ஆனால் அதுக்கு மாற்றீடாக நீங்கள் திருவோணமலையிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு போற சப்ளை கப்பல்களை தாக்கப்படாது. விடுதலை புலிகளுக்கு மாற்றென்று விட்டார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் வள்ளத்தில் கொண்டு வந்து கப்பலில் கொண்டு வந்து தாய்லாந்துக்கு கொண்டு வந்து அவர்கள் தங்கட கடற்படையில அதை கொண்டு வந்தார்கள். அதை ஏற்கனவே சொல்கிறேன், தாய்லாந்துக்கு வந்து அவர் வந்து விட்டார்கள். அவ்வளவு பலமாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஒன்று தெளிவாக தெரிகின்றது, இந்த 50வது ஆண்டு நினைவு நாளை அவர்கள் நடத்திய பொழுது ஒருங்கிணைந்த செயல்பாடு போல் தெரிகின்றது. இந்த செவ்விக்கும் GLPS அவர்கள் அந்த நினைவேந்தலின் பொழுது விடுதலை புலிகள் தொடர்பாக பேசுவதற்கு எந்த ஒரு தேவையும் இருக்கவில்லை. ஆனால் தமிழரசு கட்சி GLPS அழைத்ததே தவறு. மிகப்பெரிய ஒரு தவறு. ஏனென்று சொன்னால் அதுவும் தமிழர்களை வந்து ஒரு சிங்களவர் உங்கள் கட்சியின் மாநாட்டில் வந்து இழிவுபடுத்தப்பட்டு போனது என்றால் நீங்கள் ஒட்டு மொத்தமாக பதவி விலக வேண்டும். ஆனால் அப்படியான நிலையில் அங்கு இல்லை. இங்கேயும் வருவார்கள், புலம்பெயர் தேசத்துல கூப்பிடுவார்கள், மாலை போடுவார்கள், பொங்கல் வைப்பார்கள். இப்படித்தான் போய் கொண்டிருக்கிறோம். இல்ல, இது திட்டமிட்டுத்தானே செய்யப்பட்டது. இப்ப பாருங்கள், நீங்கள் சொன்ன உடனே எரிக் சொலைம் அவர்கள் செவி கொடுத்திருக்காங்கன்னா நிச்சயமாக நான் எதிர்பார்த்தது ஒன்று, இந்த விடயத்துக்கும் அந்த விடயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் என்று அதை அப்படியே கொண்டு வந்து விட்டிருக்கிறார். இதுதான் சுமந்திரனுடைய அந்த சாணக்கியம். நன்றி அரசோக்களே, இந்த விடயங்களை தந்ததுக்காக நன்றி. சுருக்கமாக பொருளாதார நிலைமை எவ்வாறு இருக்கிற? பெரிய மோசமாக இருக்கு. பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு மோசமாக இருக்கின்றது. அதாவது இந்த போர் ஆபத்து காப்புறுதி என்று சொல்றது அது மிக அதிகம் 50% அதிகரித்திருப்பதால் இலங்கையின் ஏற்றுமதி துறை கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை கூறுகின்றது. உதாரணமாக தேயிலையோ ரப்பரோ அல்லது ஆடை பொருட்களோ அதுகளுடைய ஏற்றுமதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. அதுகளுடைய விலைகள் அதிகமாக இருக்கின்றன. எனவே அதை வாங்குவதற்கு சிலர் பின்னடிப்பதாகவும் அதை விற்பனை செய்ய முடியாத நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரம் சீனாவின் ரிஃபைனரியை போடுவதிலும் கிட்டத்தட்ட 3.7 பில்லியன் டாலர் பெறுமதியான அந்த ரிஃபைனரி, அதாவது 80% ஏற்றுமதி செய்வது, 20% இலங்கைக்குள் விற்பனை செய்வது என்ற திட்டத்திலிருந்து சீனா 40% கேட்டதால் அது ஸ்தம்பித்து போய் நிற்பதாக கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்தியா அந்த இடத்தை தான் தக்க வைத்துக் கொள்வதற்கு முயன்று வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே சீனா வந்து கிட்டத்தட்ட 12% உள்ளூர் எரிபொருட்களை சீனா தான் வழங்கி கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இருந்த போதும் இப்போது ஈரான் வந்து இலங்கையில் இருந்த ஈரானிய கப்பல் மாலுமிகளை விடுவித்ததுக்கு பதிலாக இந்த வாரமும் இலங்கை வெளிவார அமைச்சர் ஈரான் வெளிவார அமைச்சரை தொடர்பு கொண்டிருக்கிறார். இருதரப்பு வர்த்தகம், இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேசியிருக்கிறார்கள். எரிபொருட்களை வாங்குவதற்காக இவர்கள் இப்போது ஈரானுடன் மீண்டும் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருப்பதாகத்தான் பார்க்க முடிகிறது.
அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் விரிவாக பார்ப்போம். நன்றி அரசு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவில் உள்ள நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கொடுக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.